ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம். ஜபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜபமே எந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம். கச்சமனை தொட சென்றதும் ரத்த வேர்வை சிந்தி ஜெபித்ததும் கச்சமனை தொட சென்றதும் ரத்த வேர்வை சிந்தி ஜெபித்ததும் உலகத்தை ஜெயித்ததும் ஜபத்தினார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா, ஜெயம் பெற்றார் அல்லவா. ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம். அல்லேலூயா. நாம் கூடி கூடி ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு வரும்போது அணி அணியாய் வந்தார்கள், குழு குழுவா வந்தார்கள். நாமும் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு இந்த பாவ உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மளை ஊழியத்துக்கு அழைக்கும் போது நாமும் பேச்சு பேச்சா வந்துட்டு இருக்கோம், பேச்சு பேச்சா குழு குழுவா. இப்போ கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் இது ஏஐசி, அது குழுவா, அது ஒரு தேசிய லெவலில் வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. இப்படியே கூட்டம் கூட்டமாக ஜெபிக்கிறோம். சில கூட்டத்தில் 20 பேர், சில கூட்டத்தில் 10 பேர், சில கூட்டத்தில் 50 பேர், 150 பேர். ஆனால் கூடி கூடி ஜெபிக்கிறோம். ஆனால் ஒன்று, இந்த கூடி கூடி ஸ்தோத்திரம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அங்கதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறது ஒரு துப்பாக்கி வச்சு சொல்றது மாதிரி. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ற பாருங்க, போடுற மாதிரி. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் சேர்ந்து ஒரு மனதா அல்லேலூயா போட்டு முழக்கம்னா இந்த சுத்தி இருக்கிற சத்துரு கோட்டையெல்லாம் இணைஞ்சிடும், தகர்ந்து போயிடும். அல்லேலூயா. நாம எல்லாரும் ஆசாரியர்கள். ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியன் அவன் பலி செலுத்தணும், தூபம் காட்டணும். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு ஆசாரியர்னா இப்ப நம்ம ஸ்தோத்திர பலி செலுத்தணும். என்ன பலி? ஸ்தோத்திர பலி. இந்த ஸ்தோத்திரத்துக்கு தான் ஸ்தோத்திரம் சொல்ல 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 எரிக்க கோட்டை என்ன செய்யப்படுது? தகர்க்கப்படுது. 7 நாள் சுத்தி வந்தார்கள். ஒரு நாள் 7 முறை சுத்தினார்கள், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே சுத்தினார்கள். கர்த்தர் எரிக்க கோட்டையை தகர்த்து போட்டார். நமக்கு என்ன காரியம் முடியலையோ அதை நினைச்சு, அதை மனசுல வச்சு, அதை கர்த்தர்ட்ட சொல்லி நாம் ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆண்டவர் எங்க ஜெயத்தை கொடுக்கிறார். அந்த நாட்கள்ல நமக்கு எதிரிகள் நிறைய இருக்கிறார்கள். தானியேல் ஜெபித்த போது அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஆனால் அந்த தேசத்தின் அதிபதி என்னஞ்சிட்டான், அதை தடை பண்ணிட்டான். ஆனால் மீகாவேல் தூதன் வந்து அந்த தடை செய்த காபிரியர் தூதனை செய்து கொண்டு வந்தவனை கொண்டாந்துட்டார். அல்லேலூயா. இது அந்த காலத்தில் நம்ம தாவீது செய்ய ஆரம்பிச்சார். தாவீது செய்ய ஆரம்பித்த உடனே அவருக்கு என்ன வந்தது? தேவ கோபம் வந்தது. அதாவது ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா சாத்தான் அப்படின்ற முதல் இடத்துல சாத்தான் என்ற வசனம் முதல் எங்கே வருது? பைபிள்லயே சாத்தான் என்ற வசனம் முதல் எங்கே வருது? ஆதியாமத்துல சர்ப்பம், பாம்பு, அதுதான் சாத்தான்ற வசனம் பைபிள்ல எங்க வருது? 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம். அங்க மேற்படி நம்ம தாவீது என்ன பண்றார்? அவருக்குள்ளதான் சாத்தான் என்ன செய்யறான்? சரியா சாத்தான்ற வார்த்தை அங்கதான் வருது. அது வரைக்கும் மர்மமாவே இருக்கு. சாத்தான் சைலண்டாவே வர்றான். சொல்லுங்க, 21:1 படிங்க. 1 நாளாகமம் 21:1.
சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை தாவீதுக்குள்ள சாத்தான் எழும்பினான். ஆனா எழும்புறதுனால என்ன தெரியுமா? தாவீதுக்கு தேவ கோபம் வந்தது. தாவீதுட்டே 3 ஆப்ஷன் சொல்றார், 3 ஆப்ஷன் கேட்கிறார். நீ இப்படி சாத்தானுக்கு இடம் கொடுத்தபடினாலே நான் உனக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? தேசத்துல பஞ்சத்தை உண்டாக்கட்டுமா, கொள்ள நோயை உண்டாக்கட்டுமா, அல்லது உன்னை எதிரிட்ட பிடிச்சு கொடுக்கட்டுமா? இதெல்லாம் உனக்கு வேணும், உன்னுடைய இல்லாண்டா உன் முடிவுதான். எப்படி சொல்லிட்டு செய்றாரு பாருங்க தேவன். உனக்கு நான் என்ன தண்டனை கொடுக்கணும்? உனக்கு என்ன கொடுக்கணும்? இதுல 3 சொல்றா. இப்ப உள்ள பரீட்சை எழுதுற மாதிரி 3 ஆப்ஷன், 3 கொஸ்டின் கொடுத்துட்டு அதுல 1 டிக் பண்றது. அல்லேலூயா. ஆனா இவர் என்ன கேட்டாரு? எதிரிட்டையும் போக வேண்டாம், பஞ்சமும் வேண்டாம், ஆனா கொள்ள நோய் கொஞ்சம். ஒரே ராத்திரில 75,000 பேர் அவுட் ஆயிட்டாங்க. இப்ப அவர் அழுகிறார், ஆண்டவரே நான் தானே பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செஞ்சது? டேய் நீ தலைவன்டா, உன்னையத்தான் நான் அடிக்கணும், ஆனா உன் குடியலை நான் அடிக்கிறேன். இன்னைக்கு இவருக்கு தேவ கோபம் வந்துருச்சு. இப்ப இயற்கை சீற்றம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு இடமா அழிஞ்சுக்கிட்டு வருது. எங்க ஐயா பெர்மான்ஸ் பாட்டு பாடினார், இறங்கும் ஐயா மனம் இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா மனம் இறங்கும் ஐயா, கட்டி பிடித்தேன் உந்தன் பாதத்தை கண்ணீரா நனைக்கின்றேன் கத்தாவே, லங்கையிலே யுத்தங்கள் ஓய வேண்டுமே, இளைஞரெல்லாம் இயேசுவுக்காய் வாழ வேண்டுமே. அடுத்தடி பாடினாரு, துப்பாக்கி ஏந்தும் கைகள் உன்வேகம் ஏந்த வேண்டும், தப்பாமல் உன் விருப்பம் எப்போது செய்ய வேண்டும். துப்பாக்கி ஏந்தும் கைகள் உன்வேகம் ஏந்த வேண்டும், தப்பாமல் உன் விருப்பம் எப்போது செய்ய வேண்டும். இறங்கும் ஐயா மனம் இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா. தாவீது சாத்தானுக்கு இடம் கொடுத்தான், தேவ கோபம் அங்க வந்தது. எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? கண்கள் மூடி கொஞ்சம் எல்லாருக்கும். இன்னொன்னு, நம்ம கரங்களை உயர்த்தி ஜெபிச்சிங்கன்னா, இஸ்ரவேலுக்கு முதல் எதிரியா வந்தது யாரு? நான் சொன்னேன் சாத்தான் முதல் எங்க இருக்குன்னு கேட்டா சொன்னீங்க. இஸ்ரவேலுக்கு முதல் எதிரியா வந்தவன் யாரு? அமலேக்கியர். இந்த அமலேக்கியருக்கு எதிராக வந்த போது மோசே இருந்து ஜெபிக்கிறார். வயசாகி போச்சு, ஓல்டு மேன். வயதானவங்களை சிலர்லாம் கண்டுக்கிற மாட்டாங்க. எங்களை வயசான எங்களுடைய பழைய சர்க்கெல்லாம் விற்பனை ஆகாது, எங்க பழைய பிரசங்கம்லாம் ஓடாது. எந்த காலத்துல பாஸ்டர் இருக்கீங்க? நகை காலத்துல பற்றி இப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்களா? சரியான பகுத்தறிவில்லாத பாஸ்டர் நீர் தான். நகை அந்த பருப்புலாம் இங்க வேகாது, அந்த உபதேசம் இங்க எடுபடாது. இப்ப அதனால பெரிய பாஸ்டர்ஸ ஒரு மூளை. ஆனாலும் மோசே வயசு தளர்ந்து போச்சு. அவங்க தெரியுமா, ஒரு கல் மேல உட்கார வச்சாங்க, 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்துறார். அப்படி உயர்த்து சோறு கரம் கீழே தாழ்ந்துட்டா யாரு ஜெயிக்கிறது? அமலேக்கியர். கரம் மேல உயர்ந்துட்டா சேவேலர். அதனால இப்போ ஜெபிக்கிறோம், நம்ம 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சாத்தானே நம்ம நீங்க உட்கார்ந்து கையை ஊத்தல, நம்ம கரங்களை உயர்த்தி ஒரு 5 நிமிஷம் அவனுக்கு எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே சோத்திரம்